தனுசு ராசி நண்பர்களே, இந்த ஏப்ரல் 2025 மிதமான பலனைத் தரும். மாதத்தின் தொடக்கத்தில் ராகு, புதன், சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய 5 கிரகங்களும் உங்கள் 4ஆம் வீட்டில் அமரும். அத்தகைய சூழ்நிலையில் குடும்ப வாழ்க்கையில் அமைதியின்மை சூழ்நிலை ஏற்படலாம். தாய்க்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். கேது 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலையில் ஆர்வம் குறைந்து வேலையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதிக வேலையின் காரணமாக மனக்குழப்பம் உண்டாகுமா? மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் 7ஆம் வீட்டில் பெயர்ச்சித்து அதன் பிறகு 8ஆம் இடத்திற்குச் செல்வதால் வியாபாரம் செய்பவர்களும் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். திருமண உறவுகளைப் பற்றி பேசினால் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்கள் மனைவியின் உடல்நிலை பிரச்சனைகளும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். இந்த மாதத்தை காதல் உறவுகளுக்கு சாதகமானதாக கூறலாம். உங்கள் காதலை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வீர்கள். காதல் திருமண விஷயமும் உறுதி செய்யப்படலாம். காதல் திருமணமும் நடக்கலாம். சில சூழ்நிலைகளில் ரகசியமாக காதலிக்கலாம். நிதி ரீதியாக இந்த மாதம் சராசரியாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதியில் நிறைய செலவுகள் இருக்கும். ஆனால் 2வது பாதியில் செலவுகளுடன் நீங்கள் நல்ல வருமானத்தையும் பெறத் தொடங்குவீர்கள். இதனால் உங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். இந்த மாதம் மாணவர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். நிலையான முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பால் நீங்கள் வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாதம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உள்ளது. அதற்கு நீங்கள் முன்கூட்டியே தயார் செய்ய வேண்டும். 6ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு மாதம் முழுவதும் உங்களின் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் வருமானத்தை நிர்வகிக்க வேண்டும் மற்றும் உங்கள் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். முதலில் மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் குல தெய்வத்தை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட சுபமான மாதமாக இந்த மாதம் இருக்கும்.